இந்த வீடியோவில் தங்கலானை பற்றி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். இது வந்து ரிவ்யூன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ரிவ்யூனா பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஒன் டைம் வாட்சபிள் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது வந்து ஒரு அனாலிசிஸ். எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு ஃபிலாசாபிக்கலாகவோ டெக்னிக்கலாகவோ தங்கலானை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. தங்கலானோட தத்துவம் என்ன? வாட் இஸ் த ஃபிலாசபி? மேன் வர்சஸ் சிஸ்டம், மேன் வர்சஸ் நேச்சர். ஐ ரிப்பீட், மேன் வர்சஸ் சிஸ்டம், மேன் வர்சஸ் நேச்சர். ஒருத்தன் வந்து ஒரு சிஸ்டத்தில் அடிமைத்தனத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான், அதுலேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும்னு இன்னொரு சிஸ்டம் போகிறான். அங்கே வேறு விதமான ஒரு அடிமைத்தனம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இயற்கையவே பகைச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுறான். இதுதான் தங்கலானோட தத்துவம். இது வந்து ரஞ்சித் வந்து அவர் வந்து இஸ் எ தலித் சினிமா ஆக்டிவிஸ்ட்டு. ஸோ இந்த படத்தை ஒரு தலித் அரசியல் பேசுகிற ஒரு தலித் சினிமாவை தான் எடுத்திருக்காரு. பட் இந்த சினாரியோ வந்து தலித்ஸுக்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சினாரியோன்னு எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு கடைநிலை சமூகத்தினராக இருக்கட்டும், இடைநிலை சமூகத்தினராக இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்கிற உயர்நிலை சமூகத்தினராக இருக்கட்டும், எல்லாருமே, முக்கியமாக இந்த மிடில் இன்கம் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சினாரியோவை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஊரில் தன்னோட கிராமங்களில் பலவிதமான பொருளாதார சமூக அரசியல் பிரச்சனைகள்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நகர்ப்புறங்களில் வர்ற எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒரு கடன் லூப்பில் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய 18 மணி நேரம் வேலை செய்கிறது, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் ஈவன் காசை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட பெற்றுக்காமல் இருக்கிற மாதிரிலாம் கப்புள்ஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படிலாம் ஒரு இதிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு எப்படிலாம் நம்ம இயற்கையை வந்து பகைச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த கான்செப்ட் தான் தங்கலானோட கான்செப்ட். அதாவது ஒருத்தன் சிஸ்டமில் அடிமைத்தனத்திலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு இன்னொரு சிஸ்டம் வரான், அங்கே வேறு விதமான ஒரு அடிமைத்தனம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் நேச்சரை வந்து பகைச்சிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். கடைசியாக அது உண்மையை உணர்ந்து அந்த நேச்சரோட கஸ்டோடியனாக அவன் மாறுறான். இப்போ நான் இந்த கதையை சொல்லும் போது உங்களுக்கு வேறு ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கலாம், சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம், அவத்தார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் மாதிரி இருப்பார். ஸோ அவர் இந்த இதிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேண்டோரா எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் நேம் கொடுத்து அங்கே வருவார். அங்கே வந்து அந்த அவத்தார் மாதிரி அவர் மாறி அங்கே இருக்கிற ஸ்பை மாதிரி அவங்க அந்த இண்டிஜினியஸான மக்களை போய் அவர் வந்து இது பண்ணுவார். கொஞ்ச நாளில் அவங்களில் ஒருத்தராகவே மாறி அவங்களுக்கு வந்து ஒரு ராஜா மாதிரியாகவே மாறிடுவார். ஸோ தங்கலானும் இந்த மாதிரி தான். அவத்தாரில் வர அந்த நெய்த்திரி கேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த ஆரத்தி கேரக்டரோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நெய்த்திரி கேரக்டர் தான் ஞாபகப்படுத்துது. படத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ உண்மையாலே தங்கலான் வந்து இஸ் இட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம்? எனக்கு அப்படி தெரியல. இது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மேஜிக்கல் ரியலிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இதில் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸில் தங்கலான் மேஜிக்கல் ரியலிசம்னா என்ன அப்படின்னு நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருங்க. அதை பற்றி நானும் கற்றுக்கிறேன். ஸோ மேஜிக்கல் ரியலிசத்துக்கு வருவோம். மேஜிக்கல் ரியலிசம்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் a ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் இன் விச் ரியாலிட்டி, யதார்த்தமும் மேஜிக்கும் ஃபேண்டஸியும் தே கம் டுகெதர் டு ப்ரூவ் அ பாயிண்ட். அதாவது ரியாலிட்டியும் மேஜிக்கும் தே கம்யூனிகேட் வித் ஈச் அதர், கலந்து ஆலோசித்து எதுக்காக ஒரு பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தே கம் டுகெதர். இதுதான் வந்து மேஜிக்கல் ரியலிசம். நான் சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், நிறைய பேர் கூட டவுட் கேட்கலாம், ஓ இதுதானே ஃபேண்டசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபேண்டசி வந்து ரியாலிட்டியிலேருந்து கம்ப்ளீட்டாக எஸ்கேப் ஆகிடும். ரியாலிட்டியிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு வேறு விதமான ஒரு உலகம் கேரக்டர்ஸ்ன்னு படிச்சுட்டு அப்படி ஓடிடும் அது. பட் மேஜிக்கல் ரியலிசம்ன்றது ரியாலிட்டியில் ரூட்டடாக இருக்கும், கிரவுண்டடாக இருக்கும். அது ரியாலிட்டியோட அதுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை வந்து அதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணும். திஸ் இஸ் கால்ட் மேஜிக்கல் ரியலிசம். இந்த மேஜிக்கல் ரியலிசத்தோட பயோனியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் கார்சியா மார்க்கெஸ் அப்படின்னு ஒரு லத்தீன் அமெரிக்கன் ரைட்டர் இருக்கார். அவர் புக்கு எதையுமே நான் படித்தது கிடையாது, ஆனால் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவர் கிட்டத்தட்ட இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம் கூட சொல்லலாம். ஸோ நிறைய லத்தீன் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் தான் இந்த மேஜிக்கல் ரியலிசத்தோட எக்ஸ்போனன்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த நிலப்பரப்பில் வந்து அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு நிறைய எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸு, சோஷியல் ஹார்ட்ஷிப்ஸு, இதிலிருந்து அவங்களுக்கு வந்து முழுசாகவும் தப்பிக்க முடியாது, பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த மேஜிக்கல் ஃபேண்டசிக்கல் எலமெண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து அது வந்து ஒரு ஆர்ட் ஸ்டைலாக அது டெவலப் ஆனது தான் இந்த மேஜிக்கல் ரியலிசம்.
நீங்கள் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டியோட மிட் நைட் சில்ட்ரன் எல்லாம் வந்து மேஜிக்கல் ரியலிசத்தோட எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் இதுவும் நான் படித்தது கிடையாது. ஸோ கரெக்டாக என்னால் அது தெரியாது. பட் நான் படித்ததில் சத்யஜித் ரேயோட ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, சில்ட்ரனுக்காக எழுதுனது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு மிக்ஸ் இருக்கும், ரியாலிட்டியும் ஒரு மேஜிக்கல் எலமெண்ட்டும் ஃபேண்டசிக்கல் எலமெண்ட்டும் கம்பைன் பண்ணி அவர் எழுதியிருப்பார். பட் வந்து ரெண்டும் மிக்சிங் தான் இருக்கும். ஆனால் தே டோன்ட் கம் டுகெதர் டு ப்ரூவ் அ பாயிண்ட். அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் இது கம்ப்ளீட்டாக மேஜிக்கல் ரியலிசமானு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஸோ இப்போ தங்கலானுக்கு வருவோம். தங்கலானை வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரஞ்சித்தே சொல்கிறாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது மேஜிக்கல் ரியலிசம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு பீரியட் செட்டிங்கில் எடுக்கிறது. இது வந்து மேஜிக்கல் ரியலிசம்னா ரியல் செட்டிங்கில் ஒரு பார்க்குறவங்களும் படிக்கிறவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டிங்காக இருக்கணும். பட் இது வந்து ஒரு பீரியட் செட்டிங்கில் இருக்குது. இது வந்து ஐ கன்சிடர் இட் மோர் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷனிசம்னு ஒரு ஆர்ட் ஸ்டைல் இருக்குது. அதோட ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் தங்கலானை பார்க்குறேன். இது ரஞ்சித்தே மேஜிக்கல் ரியலிசம் சொல்கிறாரு, எனக்கு ஆனால் அதில் வந்து ஒரு உடன்பாடு கிடையாது. நான் திருப்பியும் அந்த டிஸ்க்ளைமர்ஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா இதில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து மேஜிக்கல் ரியலிசத்தோட ஒரு ஓவர்வியூ. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கேமராமேனே கேட்குறாரு மேஜிக்கல் ரியலிசத்தில். இது சொன்னால் நான் மாட்டிக்குவேன் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கு அதாவது 2 பேர் வந்து பார் செட்டிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒருத்தன் வந்து இன்னொருத்தன்ட்ட சொல்கிறான், அவனை பயங்கரமான ஆள்றான், அவனுக்கு சரியான கழுத காதுரா, அவனு இங்கேருந்து பேசுனா கூட அங்கே கேட்கும், அதனால் பொறுமையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார் டெண்டர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா காது வந்து உண்மையாலே கழுத காது மாதிரி இருக்குது. 2 பேரும் அப்படி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் மேஜிக்கல் ரியலிசத்தோட ஒரு எக்ஸாம்பிள். அவர் வராரு, அது இயற்கையான நம்ம ரியாலிட்டியாக நடந்துக்கிட்டு இருக்கு, யாரும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் ரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன்லேயே குதிரைவாள்னு ஒரு படம் இருக்குது, அதுவே வந்து ஒரு மேஜிக்கல் ரியலிசத்தோட ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். படத்தில் நிறைய நிறைகள் இருக்குது. பட் அஸ் அ கிரிட்டிக்காக நம்ம ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து படத்தை பார்க்குறோம் இல்லையா, அதனால் படத்தில் உள்ள சில பல குறைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது குறைகள்னு சொல்லிட முடியாது, பட் எங்கள் கண்ணுக்கு அது பட்டதை வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு குறை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து தங்கலானோட ஜேர்னி. தங்கலானும் இந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் கிளமெண்ட்டும் சேர்ந்து தங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போகிற அந்த ஜேர்னி. அந்த ஜேர்னியில் வந்து இயற்கை வந்து பலவிதமான பேரியர்ஸை அவங்களுக்கு கொடுக்குது. ரிவரை தாண்டி வராங்க, பாம்புகளை சந்திக்கிறாங்க, வைல்டு லைஃப்பை சந்திக்கிறாங்க, கடைசியாக வந்து தங்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆரத்தி கேரக்டர்லாம் சந்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பேரியர்ஸ் வந்து வருது. இது வந்து ஃபஸ்ட் பார்ட். ரெண்டாவது இதில் என்ன ஆகுதுன்னா, இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. திருப்பி தங்கலான் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலியை அவங்க கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு வர்றாரு திருப்பியும். இங்கே வந்துட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான அந்த பாம்புகளை சந்திக்கிறாங்க, ஆரத்தியை வெவ்வேறு வடிவத்தில் சந்திக்கிறாங்க. இயற்கை வந்து திருப்பி அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். இது போக 11th செஞ்சுரியில் ஒரு 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 ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுறாங்க. அது வந்து தாடையனான்னு கரெக்டாக எனக்கு தெரில. அது வந்து இஸ் அ ஃபோர்ஃபாதர் ஆஃப் தங்கலான். ஸோ அவரோட கேரக்டரை வந்து காட்டுறாங்க. அந்த கேரக்டர்லும் பார்த்திங்கன்னா இந்த கதையோட ரத்தின சுருக்கம் தான் அந்த பார்ட்டு. அதாவது தாடையன் வந்து ஒரு இடத்துல தங்கம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ராஜா வந்து அவரை வந்து கூப்பிட்றாரு. 2 பேரும் சேர்ந்து தங்கமலையை வந்து பிடிக்க போகிறாங்க. திருப்பி அங்கே இயற்கையை சந்திக்கிறாங்க, ஆரத்தியை சந்திக்கிறாங்க, அந்த நாகர் கூட்டத்தை சந்திக்கிறாங்க. திருப்பியும் இயற்கை வந்து பலவிதமான பேரியர்ஸை அவங்களுக்கு கொடுக்குது. இதை தாண்டி அதை வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். இந்த 3 பார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது, ரெப்படேட்டிவாக இருக்குது. ஒரே மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ளே, ஒரே மாதிரி அந்த நேச்சர் வந்து ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணுற மாதிரியே, அந்த பாம்பு வர்றது, ஆரத்தி வர்றது திருப்பி வர மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் அவர் கொஞ்சம் ரஞ்சித் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான பேரியர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். நான் லீனியராக கூட போய் ட்ரை பண்ணி, நான் லீனியர்ன்றது இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. பட் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணி இந்த ரெப்படேட்டிவ்னஸ்ஸை அவர் கம்மி பண்ணியிருந்தாருன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் படம். அடுத்த குறைன்னு எடுத்துட்டிங்கன்னா, வி ஆல் நோ ரஞ்சித் வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட் ஃபில்ம் மேக்கர். அவர் படங்கள் வந்து தலித் அரசியல் பேசுகிற படம். ஸோ அவர் படத்தில் வந்து அந்த அரசியல் வந்து மேலோங்கி தான் இருக்கும். பட் ஹீ இஸ் ஆல்சோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபில்ம் மேக்கர். வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பில் இந்த கலைக்கும் அரசியலுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். பட் கலை கொஞ்சம் அதிகமாக ஓங்கி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அழகியல் வந்து அதில் இருக்கும் இல்லையா.
ஸோ இதில் வந்து அந்த அரசியல் வந்து சில இடங்களில் கொஞ்சம் மேலோங்கி சத்தமாக கேட்குற மாதிரி இருக்குது. அதனால் அந்த கலைத்துவத்தை வந்து குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனில் வந்து இவர் தங்கலான் போயிட்டு அவங்க கூட்டத்தெல்லாம் கேன்வாஸ் பண்ணி இங்கே பிரிட்டிஷ்காரனுக்கு வேலை செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இங்கெல்லாம் நம்ம அடிமைத்தனத்தை தானே ஃபேஸ் பண்ணுறோம், இங்கே இருக்குது அங்கே போகலாமே அப்படின்ற மாதிரி புரட்சிகரமாக பேசுகிறாரு. இப்போ அந்த இடத்துல அந்த தங்கலான் கேரக்டர் தெரியல. அந்த தங்கலானில் வந்து இந்த கார்ல் மார்க்ஸ், லெனின்னு, ரஞ்சித்தே நேரில் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த தங்கலான் கேரக்டர் வந்து மறைஞ்சு போயிடுது. ஸோ ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கடைநிலையில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு மேலோங்கி அந்த சித்தாந்தத்தெல்லாம் அப்படி சத்தமாக பேசுவானா அப்படின்றது வந்து கொஞ்சம் அது ஒரு நெருடலாக தான் இருக்குது. அது அவன் வந்து அவனோட பாஷையில் அவனோட இதில் அதை கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது நீங்கள் ரஞ்சித்தோட இன்னொரு படம் அந்த சார்பட்டா பரம்பரையில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தலித் அரசியல் பேசியிருப்பார். பட் வந்து விஷயத்தை இலைமறை காய் போல் ரொம்ப சட்டிலாக யூஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இதுலேயும் அந்த சட்டிலிட்டி வந்து மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. சார்பட்டா பரம்பரை மாதிரி இதில் வந்து கலை மேலோங்கி அரசியல் கொஞ்சம் சட்டிலாக இருந்திருந்தா அதே எஃபெக்டோட தான் இருந்திருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளெமெண்ட் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸரோட கேரக்டரைசேஷனில் ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த தலித் ஆக்டிவிஸ்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிட்டிஷார் மேலே ஒரு கரிசனையோட தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கனால தான் அவங்க படித்தாங்க, அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்ற அந்த ரீசன்னால. ஸோ பட் ஆனால் இந்த படத்தில் அந்த கிளெமெண்ட்டை வந்து அவர் நல்லவராக காட்டுறாரா கெட்டவராக காட்டுறா, அந்த டேரக்டர்ஸ் டைலமா வந்து ரஞ்சித்துக்கு இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டரைசேஷனில் ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது. இந்த கேரக்டர் ஷிஃப்ட்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் ஒயிட் மாறி இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியல. டு கன்க்ளூட், படம் வந்து இப்போ நான் வந்து ஒரு ரிவ்யூவராக பேச ட்ரை பண்ணுறேன். படம் வந்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வகையான ஒரு வன்மத்தோடு பேசுகிறது, படம் நல்லாவே இல்லை, இதெல்லாம் ஒரு படமா, அப்படி இப்படிலாம் பேசுகிற மாதிரிலாம் நான் பார்க்க முடியுது. ஏன் இந்த மாதிரி ஒரு வன்மம் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன் பெரிய பெரிய மேதாவிகள், அறிவுஜீவிகள்னு சொல்கிற நிறைய பேரே வந்து இதை வந்து ரிவ்யூ பண்ணுறேன், இல்லாட்டி இதை பற்றி நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக எழுதியிருக்காங்க. இது ஏன்னு தெரியல. ஒருவேளை அவங்க அளவுக்கு நம்மளுக்கு இன்டெலெக்சுவாலிட்டி இல்லையா, அவங்க பார்க்குறது நம்ம கண்ணுக்கு தெரியலையா, எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அரசியலாக பார்த்தா அரசியல், கலையாக பார்த்தா கலை, அட்வென்ச்சராக பார்த்தா அட்வென்ச்சர். குழந்தைங்கள கூட நீங்கள் நல்லா கூட்டு வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ரஞ்சித்து எப்போ வந்து ரஞ்சித் கீழே விழுவார், அவரை எப்போ காலவாரி விடலான்னு ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. தமிழ் சினிமாவில் ரஞ்சித், வெற்றிமாறன் இது காலகட்டத்தில் 2 மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ். அவங்க 2 பேர்த்தையும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களோட வீச் வந்து இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அளப்பெரியது. ஸோ முக்கியமாக ரஞ்சித்தோடது. சரி, ரஞ்சித்தை வந்து ரொம்ப கொண்டாடணும். அஃப்கோர்ஸ் சில டைம் அவர் வந்து மைக்கை பிடிச்சி பேசும்போது ரொம்ப கொஞ்சம் ஓவர்ட்டாக பேசிடுறாரு, இதெல்லாம் சில பேர்த்த ட்ரிகர் பண்ணிடுறாரு, இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த அரசியலை விடுத்துட்டு ஒரு கலைஞனாக அவரை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம கொண்டாடணும். வி ஹாவ் டு செலிப்ரேட் ரஞ்சித் அஸ் அ ஃபிலிம் மேக்கர். அவரோட வெற்றி வந்து அது நம்மளோட வெற்றி. அது ஒரு மூவியை பற்றி அனலைஸ்லாம் பண்ணணுன்னா ரிலீஸ் ஆகி அடுத்த 5 மணி நேரம் 6 மணி நேரத்திலலாம் பண்ணணுங்க அப்படின்லாம் சொல்லி எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் பேசுனாங்க. எங்களால் அப்படி பண்ண முடியாது, அது எங்களுக்கு டைமும் கிடையாது, அதுவும் இல்லை. ஸோ ரிலீஸ் ஆகி எங்களோட பர்பஸும் ரிவ்யூன்றது கிடையாது, அனலைஸ் பண்ணுறது தான். அது கொஞ்சம் டைம் விட்டால் தான் அந்த அனாலிசிஸ் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் இந்த அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஏதாவது ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கிவ் அஸ் அ லைக் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப்.